வாடிப்பட்டி மதுரை திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்க இந்த ஊர் மதுரை மாவட்டத்தில் தவிர்க்கவே முடியாத ஒரு ஊர். அப்படி சிறப்பான இந்த ஊரோட சுவாரஸ்யமான வரலாறு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலம் கிபி 1200. அப்போது நம்ம மதுரை சோழர்கள் வசம் இருந்துச்சு. அவங்களோட மேற்பார்வையில் மதுரையை பாண்டிய மன்னர் முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இவர் தான் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு முதலாக தனி கோவில் அமைச்சவர். ஆமாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீனாட்சி அம்மனுக்கு தனி சன்னதி இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். பாண்டிய நாட்டை சோழர்களிடமிருந்து மீட்க இவர் எடுத்த பல முயற்சிகளை பிடிக்காத 3ஆம் குலோத்துங்க சோழன் மதுரை மீது பெரும் போர் தொடுத்து மதுரை நகர் அரண்மனையை முற்றிலுமா அழிக்கிறாரு. இதனால மதுரை நகரை விட்டு வெளியேறும் சூழல்ல போருக்கு மீண்டும் ஆயத்தமாகும் விதமா மதுரையின் புறநகர் எல்லையில ஏற்கனவே பாண்டியர்களோட படைத்தளம் இருந்த சிறுமலை ஓடையை ஒட்டிய பகுதியில ஒரு சிறு அரண்மனை கட்டி வசிக்கிறாரு இந்த குலசேகர பாண்டியன். இந்த அரண்மனைக்கு பக்கத்திலேயே மதுரை நகர்ல அவர் தினம்தோறும் வணங்கிய மீனாட்சி சொக்கநாதருக்கு இன்னொரு கோவிலையும் அமைக்கிறாரு. இப்படி பாண்டியர்களோட கோட்டையும் கோவிலும் இருந்த இடம் தான் இப்போ வாடிப்பட்டியில இருக்க குலசேகரன் கோட்டை. இந்த கோட்டையின் காவலா இருந்த கருப்புசாமி மற்றும் போர் தெய்வமா பாண்டியர்கள் வழிபட்ட வடக்கு வாசல் செல்லியம்மனுக்கு இப்பவும் இங்க கோவில் இருக்கு. அதோட மன்னர் காலத்துல இங்கிருந்த வாடியில இப்போ அலங்காநல்லூர் மாதிரி அப்பவே பிரம்மாண்டமா ஜல்லிக்கட்டும் நடத்திருக்காங்க. இந்த குலசேகர பாண்டியனுக்கு பின்னாடி அவரோட தம்பியான மாரவர்மன் சுந்தர பாண்டியன் பெரும்படை எடுத்து சென்று சோழர்களது ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து பாண்டிய நாட்டை சோழர் பிரிவிலிருந்து முற்றிலுமா மீட்கிறாரு. இவர் தான் நம்ம எல்லாரும் சொல்ற மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன். அதுக்கப்புறம் கால ஓட்டத்தில் சிறுமலை ஓடையில் அவ்வப்போது வந்த காட்டாறு வெள்ளத்தினால இந்த குலசேகரன் கோட்டை அரண்மனையும் மீனாட்சி அம்மன் கோவிலும் பெரும் சேதம் அடைஞ்சிருச்சு. இப்படி முற்காலத்தில் மதுரை நகரின் புறநகர் எல்லை நுழைவு வாயிலாகவும் வாடிவாசல்ல பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டும் நடந்த இந்த பகுதியை சுற்றி விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர் காலத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் அதிக அளவில் குடியேறியிருக்காங்க. இதனால நுழைவு வாயின்னு சொல்லக்கூடிய வார்த்தையான வாடியோட தமிழ்ல குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையான பட்டி பின்னோட்ட சேர்ந்து வாடிப்பட்டின்னு ஆயிடுச்சு. இப்போவும் வாடிப்பட்டியை சுற்றி தாதம்பட்டி, சாணார்பட்டி, விராலிப்பட்டி, பொழிநாயக்கன்பட்டி, ராமநாயக்கன்பட்டி, வடுகப்பட்டி, செம்மினிப்பட்டின்னு பல ஊர்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெடுஞ்சாலை வருகையால் ஏற்பட்ட அதிக முக்கியத்துவம் மற்றும் வளர்ச்சியின் காரணமாக சுற்றி இருந்த பல சிறு கிராமங்கள் சேர்ந்து இன்னைக்கு ஒரே வாடிப்பட்டியாகவும் அந்த பல கிராமங்கள் இன்னைக்கு வாடிப்பட்டி ஊரோட ஒருங்கிணைந்த பல தெருக்களாகவும் மாறிடுச்சு. இடையில தமிழ்நாட்டில் வாடிப்பட்டின்ற பேரில் பல ஊர்கள் வந்ததுனால ஒரு தனி அடையாளத்துக்காக தாய் கிராமமாக பக்கத்தில் இருக்க தாதம்பட்டியை முன்னாடி சேர்த்து வாடிப்பட்டின்னு அரசு குறிப்புகளில் மாற்றிட்டாங்க. இன்னைக்கு முல்லை பெரியாறு பாசனத்தினால விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்குற இந்த ஊரில் தான் பிரசித்தி பெற்ற மாதா கோவில், பொன்பெருமாள் கோவில், ஐயனார் கோவில், நவ ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் முருகன் கோவில்னு பல சிறப்பான இடங்கள் அமைஞ்சிருக்கு. அதோட முன்னாடி பாண்டியர்களால் அமைக்கப்பட்டு சேதமடைஞ்சு போய் இப்போ முற்றிலும் புதுசாக ராஜகோபுரத்தோட கட்டப்பட்டிருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. வாய்ப்பு இருந்தால் அடுத்த முறை இந்த வரலாற்று சிறப்புமிக்க வாடிப்பட்டி மற்றும் குலசேகரன் கோட்டைக்கு ஒரு விசிட்டை போடுங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.